வணக்கங்க. நான் அன்றைக்கி காராமணி குழம்பு சேர்ப்பறேன். காராமணி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். கடாயில் போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துருவோம். செவந்து வரையும் இறக்கிடுவோம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருவோம். ரெண்டு வாட்டி அலசிடுவோம். இப்போ இது அலசியாச்சு. ஒரு அரை ஊர் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயும் குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக. இப்போ இது நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுருவோம். குக்கர் சூடானதை எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துருவோம். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருவோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரையும் வெங்காயம், சின்ன வெங்காயம் 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் பூண்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். நல்லா செவந்து வர வரையும் நல்லா வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு வதக்கிடுவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். நல்லா வதங்கணும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை உள்ளே ஊற்றிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். ஊற வச்ச காராமணியை உள்ளே தட்டிடுவோம். தண்ணியோடு ஊற்றிடுவோம். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதை கணக்கு பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வர வரை வெயிட் பண்ணுவோம். ஒரு 8 விசில் வரட்டும். இப்போ 8 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் கழித்து தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். இப்போ இது ஓப்பன் பண்ணிடுவோம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. குழம்பு நல்லா வற்றி சுருண்டு வந்துருச்சு.
கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பாடோடு பரிமாறிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.